மேங்கோ குல்பி செய்வது எப்படி? கோடை காலத்திற்கு ஏற்ற நாவில் கரையும் சுவையான மாம்பழ குல்பி. மேங்கோ குல்பி அக்மார்க் ருசியில் கடைகளில் வாங்குவது போலவே வீட்டிலேயே எளிதாகச் செய்யும் செய்முறை. இதோ தேவையான பொருட்கள்: நன்றாக பழுத்த மாம்பழம் 2, நாரில்லாத அல்போன்சா அல்லது பங்கனப்பள்ளி வகை சிறந்தது. கெட்டிப்பால் ஃபுல் கிரீம் மில்க் 1 லிட்டர், சர்க்கரை அரை கப். மாம்பழத்தின் இனிப்பிற்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்து கொள்ளலாம். மில்க் மெய்ட் கண்டென்ஸ்டு மில்க் விருப்பப்பட்டால் 3 மேஜைக் கரண்டி சேர்த்தால் குல்பி இன்னும் கிரீமியாக இருக்கும். ஏலக்காய் தூள் அரை தேக்கரண்டி. முந்திரி, பாதாம், பிஸ்தா தலா 10 பொடியாக நறுக்கியது. குங்குமப்பூ ஒரு சிட்டிகை சிறிது வெதுவெதுப்பான பாலில் ஊற வைத்தது. செய்முறை 1: பாலை சுண்ட காய்ச்சுதல். 20 நிமிடம் அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் கெட்டி பாலை ஊற்றி காய்ச்சவும். பால் நன்றாக கொதித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து பால் பாதியாக குறையும் வரை, அதாவது 1 லிட்டர் பால் அரை லிட்டர் ஆகும் வரை அடிக்கடி கிளறி சுண்ட காய்ச்ச வேண்டும். ஓரங்களில் படியும் ஆடையை எடுத்து பாலிலேயே சேர்க்கவும். 2: சர்க்கரை மற்றும் நட்ஸ் சேர்த்தல். 5 நிமிடம் பால் பாதியாக சுண்டியதும் அதனுடன் சர்க்கரை மற்றும் மில்க் மெய்ட் சேர்த்து சர்க்கரை கரையும் வரை கிளறவும். பின்னர் பொடியாக நறுக்கிய முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் தூள் மற்றும் ஊறவைத்த குங்குமப்பூ சேர்த்து 2 நிமிடங்கள் கொதிக்கவிட்டு அடுப்பை அணைக்கவும். இந்த கலவையை முற்றிலும் குளிரவிட வேண்டும். 3: மாம்பழக்கூழ் தயார் செய்தல். 5 நிமிடம் பால் ஆறும் நேரத்தில் மாம்பழங்களின் தோலை நீக்கிவிட்டு துண்டுகளாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்க்கவும். தண்ணீர் எதுவும் ஊற்றாமல் நல்ல நைசான விழுதாக மாங்கோ பியூரி அரைத்து எடுத்துக்கொள்ளவும். 4: பாலையும் மாம்பழத்தையும் ஒன்று சேர்த்தல். 3 நிமிடம் காய்ச்சிய பால் கலவை முற்றிலும் குளிர்ந்த பிறகு அதனுடன் அரைத்து வைத்துள்ள மாம்பழக்கூழைச் சேர்த்து ஒரு விஸ்க் அல்லது கரண்டியால் கட்டிகள் இல்லாதவாறு நன்றாக ஒன்று சேர கலக்க வேண்டும். விருப்பப்பட்டால் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக் கொள்ளலாம். 5: ஃப்ரீசரில் வைத்தல் 8 மணி நேரம். இப்போது இந்த மாம்பழ பால் கலவையை குல்பி மோல்ட்ஸ் அல்லது சிறிய எவர் சில்வர் டம்ளர்களில் ஊற்றவும். அதன் மேல் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கொண்டு மூடி நடுவில் ஒரு ஐஸ் குச்சியை ஐஸ்கிரீம் ஸ்டிக் சொருகி ஃப்ரீசர் 8 மணி நேரம் அல்லது இரவு முழுதும் வைக்கவும். குல்பியை வெளியே எடுக்கும் முறை டெம்புல்டிங். ஃப்ரீசரில் இருந்து குல்பி தட்டுகளை வெளியே எடுத்து சாதாரண தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் டம்ளரின் அடிப்பகுதி படும்படி 10 நொடிகள் வைத்தால் குல்பி இளகிவிடும். அதன்பின் ஐஸ் குச்சியை லேசாக திருப்பி எடுத்தால் கடைகளில் கிடைப்பது போன்ற அக்மார்க் வடிவில் கமகமக்கும் மேங்கோ குல்பி தயாராகிவிடும். கைப்பக்குவக் குறிப்பு: பாலை எந்தளவுக்கு ஆடைப்படிய சுண்ட காய்ச்சுகிறோமோ அந்த அளவுக்கு குல்பி ஐஸ் படிகங்கள் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இல்லாமல் நல்ல கிரீமியான பக்குவத்தில் வரும். மாம்பழக் கூழைச் சேர்க்கும்போது பால் முற்றிலும் ஆறியிருக்க வேண்டும், இல்லையெனில் பால் திரிந்து போக வாய்ப்புள்ளது. குல்பியின் மேலே இன்னும் கொஞ்சம் நறுக்கிய பிஸ்தாத் துண்டுகளை தூவி ஜில்லென்று பரிமாறலாம்.